சில சம்பவங்கள் நாம் பாதுகாப்பாக இல்லை என்பதை எளிதாக உணர்த்திவிடும். சிதம்பரத்துல திருமண வீட்டில் நடந்த இரட்டை கொலை அதைத்தான் உணர்த்துகிறது. திருமண வீட்டில் 50க்கும் மேற்பட்டோர் இருக்கும்போது மோட்டார் சைக்கிளில் வந்த ரவுடிகள் வெடிகுண்டுகளை வீசி 2 பேரை மிக கொடூரமாக கொலை செய்துள்ளனர். ஆம், அந்த திருமண வீடு அந்த ரவுடிகளால் சிதைக்கப்பட்டது. அந்த தெரு முழுவதும் ரத்தம் தெறித்து கிடந்தது. இன்னும் சற்று உள்ளே சென்றால் வாழை மரம் நட்டு பந்தல் கூட பிரிக்கப்படாத ஒரு வீட்டில் கேட்கும் அழுகுரல்கள் அந்த பகுதியை உறைய வைத்தது. திருமணம் நடந்த வீட்டில் இப்படி நடந்துவிட்டதே என அங்கலாய்க்கும் குரல்கள் மௌனித்து கிடந்தன. வீட்டு முன்பு நிறுத்தப்பட்டுள்ள காரில் வெடிகுண்டு வீசப்பட்டதற்கான அடையாளம். வீட்டு வாசலின் கதவிலும் வெடிகுண்டு வீசப்பட்டிருந்தது. வீட்டின் உள்ளே ரத்த சுவடுகள். விசாரணைக்கு வந்த காவல்துறையினரே ஒரு கணம் அதிர்ந்துதான் போனார்கள் அங்கு நடந்த சம்பவங்களை கேட்டு. 30 பேர் வந்திருக்காங்க சார் வண்டியில. 30 பேர் வந்தவனே வெளியில வந்து தண்ணி யூரின் போதுக்கு சின்ன தம்பி ராஜேஷ் போயிருக்கான். போனவனே தலையில வெட்டு ஐயோன்னு கத்திட்டு வந்தேன். நான் இருந்து வந்தேன். ஒண்ணு அண்ணன் 10 வந்தேன். 2வது ரூம்ல குமார் இருந்தான். 2 பேரும் வெளில இந்த பக்கம் வெடிகுண்டால் அடிக்கிறாங்க, அந்த பக்கம் வெடிகுண்டால் அடிக்கான். குழந்தைங்க இருக்குன்னு ரூம்ல வச்சு கதவை சாத்திட்டாங்க. வெளில வந்தேன். ஒண்ணு கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு வெடிகுண்டால அடிச்சு கையில எங்க அம்மா எங்க பார்த்தாலும் வெடிகுண்டா அடிக்கிறாங்க. கொட்டாய்க்கு வந்து கொட்டாயில இருக்க பசங்க அடிச்சு வீட்டிலேயே சரமாரியா வெட்டிட்டானுங்க. 2 பேரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டு இருந்தது ரவுடி கும்பல் ஒன்று. அப்படி தப்பியவர்கள் போகும் வழியெங்கும் வெடிகுண்டுகளை வீசி எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என காவல்துறைக்கும் உணர்த்திவிட்டு சென்று விட்டனர். குடும்பத்தோட கொண்டு வந்தாலும் சேர்த்துருப்பாங்க சார். எனக்கு இந்த அவசியம் சரியில்லை. நீ நினைக்கிற மாதிரி தப்பானே கிடையாது. எல்லாம் வந்தா நல்லது செய்வோம், அவ்வளவுதான். வேற என்ன சார் அவங்க பண்ணானோ அந்த ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க. வேற எதுவுமே இல்லைங்க சார். எல்லாம் தப்பா சொல்லி தப்பா வெளில இருக்கவங்க சொல்லி எங்களுக்கு மோட்டிவேஷன் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. சிதம்பரம் மருத்துவமனையின் வாசல் அது. வாசலின் இருபக்கமும் இரத்த கரைகள். கொலை செய்யப்பட்டவர்களின் தலைகளை அறுத்து எடுத்து இங்கு வைத்துவிட்டு போனதன் அடையாளமே இந்த கரைகள். வீட்டுக்குள்ள போய் அந்த 2 பேரையும் தாக்கி 2 பேர் கழுத்தையும் அறுத்து அதை சாக்கு மூட்டில கட்டிட்டு நிதானமா நடந்து வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில அந்த போட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க போறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் இந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. அவங்க காவல்துறை வரணும் அல்லது வந்தா நம்ம தப்பிச்சு ஓடணுமே என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாம ரொம்ப நிதானமா இந்த காரியத்தை செய்கிறார்கள் சொன்னால் அப்ப காவல்துறையை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. சிதம்பரம் அண்ணாமலை நகர் அருகே உள்ள கலுங்குமேட்டைச் சேர்ந்தவர் குமார். இவர் ஆம்புலன்ஸ் வைத்து தொழில் செய்து வந்தார். இதனால் அவரை ஆம்புலன்ஸ் குமார் என்று நண்பர்கள் அழைத்தனர். இவருக்கு ராஜேஷ் என்று தம்பி உண்டு. அவர் ஆட்டோ வைத்து தொழில் செய்து வந்தார். கடந்த மாதம் 27ஆம் தேதி குமாரின் தங்கை ஆஷாவுக்கும் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த தமிழ்வாணனுக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் குமாரின் வீட்டில் தங்கியிருந்தனர். 2ஆம் தேதி இரவில் உறவினர்கள் அனைவரும் குமார் வீட்டின் முன்புள்ள பந்தலுக்குள் படுத்துக் கொண்டிருந்த போதுதான் அந்த ரவுடி கும்பல் அங்கு நுழைந்தது. தங்களை போலீஸ் என சொல்லிக் கொண்ட அவர்கள்
குமாரை விசாரிக்க வந்துள்ளோம் என கூறியுள்ளனர். ஆனால் படுத்திருந்த உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்படவே சுதாரித்த அந்த கும்பல் உடனடியாக எதிர்பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக வெட்டியது. அப்போது சத்தம் கேட்டு வெளியே வந்தார் குமாரின் தம்பி ராஜேஷ். கொலை கும்பலுக்கு ராஜேஷ் தான் முதல் இலக்கு. தோட்டத்துல சத்தம் கேட்குது சார். எங்க வீட்டுக்காரங்க கதவை திறந்து வெளியே எடுத்துட்டு போனாங்க சார். தோட்டத்துக்கு போனோடனே எங்க வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் தலையிலையும் கையிலையும் வெட்டிட்டாங்க சார். வெட்டினோடனே அவங்க தோட்டத்துல நின்று பயங்கரமா கத்துனாங்க. படுத்துருந்த எங்க நாத்தனார், எங்க மாமியார், நாங்க எல்லாம் ஓடணும் சார் தோட்டத்துக்கு. 6 பேரையும் அவங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு உள்ளார வந்துட்டாங்க சார். தோட்டத்துக்கு அதை இழுத்து டாப்பா போடக்குள்ள வெடிகுண்டு வெடிச்சு எங்க நாத்தனார் மூஞ்சி கையெல்லாம் அடிபட்டுருச்சு சார். உள்ளார வந்துட்டாங்க. அப்புறம் எங்க மூத்தாரு சத்தம் கேட்டு லைட் போட்டு வெளில விடாங்க சார். அவங்களும் அலறாங்க, அண்ணனும் அலறாங்க. தம்பியை பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னு உடனே டக்குன்னு போலீஸுக்கு போன் பண்றாங்க. போலீஸ் போனோடனே போன் பண்ணிட்டே இருக்காங்க. போன் எடுக்கவே இல்லை. போன் எடுத்துக்கிட்டு வெளில வராங்க. வெளில இருக்கோல சுத்தினு தட்டி கல்யாணம், அவங்க தங்கச்சி எங்க நாத்தனாரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. கல்யாணம் டைம் சுத்தினு தட்டி அடிச்சிருந்தாங்க. தட்டி அடிச்சோல அந்த இடத்துல என்ன பின்னாடி என்ன நடக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. வெளில ஓடி பார்த்துட்டு செல்லு எடுத்துட்டு வரக்கோல தாண்டா குமாருன்னு சொல்லிட்டு ஓடியாறாங்க. நாங்க பசங்களை எடுத்துட்டு அலறி அடிச்சுட்டு அந்தாண்ட ரூமுக்கு போயிட்டோம். அந்தாண்ட ரூமுக்கு போயிட்டு எங்களை டாப்பா போட்டாங்க. பயங்கரமா இந்த தோட்டத்து பக்கமாலையும் எட்டி கதவு உதச்சி தள்ளிட்டு தோட்டத்து பக்கமாலையும் வந்துட்டாங்க. ஒரு 6-7 பேரு உள்ளாரையும் ஒரு 6-7 பேரு வெடிகுண்டு போட்டு திண்ணிலையும் வந்துட்டாங்க சார். வந்த பிறகு நாங்கெல்லாம் உள்ளார போன பிறகு வெடிகுண்டு உள்ளார 4 வெடிகுண்டு நல்ல சவுண்ட் கேக்குது. ஃபயர் ஆகுது. இந்த கதவு இடுக்கல ஃபயர் ஆகுது. ராஜேஷை வெட்டி சாய்த்தவர்கள் அடுத்ததாக தேடியது ஆம்புலன்ஸ் குமாரை. இதனால் அவர் தப்பி ஓட முயற்சி செய்கிறார். உடனடியாக அந்த கும்பல் சரமாரியாக வெடிகுண்டுகளை வீசியுள்ளது. கடைசியில் ஆம்புலன்ஸ் குமாரை ஒரு வெடிகுண்டு கடுமையாக தாக்கியது. அந்த பிறகு வெடிகுண்டு நான் டாப்பா இழுத்து போடக்குள்ள வெடிகுண்டு வெடிச்சிச்சு சார். வெடிச்சோடனே உள்ளார வந்துட்டேன் சார். வந்து எங்க வீட்டுக்காரங்க அந்த அடிப்பட்ட ரத்தத்தோட போலீஸுக்கு போன் பண்ணாங்க சார். போலீஸ் போனே எடுக்கவே இல்லை. எங்க மூத்தாரும் உள்ளார இருந்து வெளில வந்து போன் எடுத்தாங்க சார். அப்பயும் போன் எடுக்கவே இல்லை சார். அதுக்குள்ள தோட்டத்துக்கு அதை உடச்சு உள்ளார முன்னாடி அதையும் உடச்சு உள்ளார வந்து 2 பேரையும் கொண்டுட்டாங்க சார். ஆம்புலன்ஸ் குமார் மீதும் ராஜேஷ் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு போர்க்களத்தை நினைவுபடுத்துவதாக இருந்தது. ஆம்புலன்ஸ் குமாரும் ராஜேஷும் இறந்ததை உறுதி செய்த கும்பல் அடுத்ததாக செய்த காரியம் இருவரின் உடல்களில் இருந்தும் தலைகளை தனியாக வெட்டி எடுத்தது. குமார் கழுத்தாரடா சத்யா கழுத்தாரடா அப்படின்னு சொல்லி கழுத்தை அறுத்து எதுவுமே வெட்டக்கூடாது, கழுத்தை மட்டும் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி கழுத்தை அறுத்தாங்க. நாங்களாம் அழுந்து பயங்கரமா கத்தல். பசங்க எல்லாம் அதெல்லாம் நான் நேச்சுரலா பாத்துட்டாங்க சார். அவங்க கடந்தது முண்டமா கடந்தது. அவங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் நேச்சுரலா பார்த்தாங்க. பசங்க துடிச்சு போய் வெளில நாங்க விளையாண்டோம் சார். வெடிகுண்டு அடிச்சு உடனே செத்து நெஞ்சு பொழந்து குமார் கீழே வந்து செத்துட்ட பிறகு அதன் பிறகு கழுத்தா இருக்கிறானுங்க. கழுத்தாரடா குமார் கழுத்தாருங்க அழுத்துட்ட பிறகு பெரிய சின்ன தம்பி வந்து இந்த ரூம்ல சின்ன குமார் ரூம்ல ஒளிஞ்சிட்டாப்ல. அந்த பையனை வெளில அடிச்சுட்டு வந்து போட்டு அவனுமே வெடிகுண்டு முகத்துல அடிச்சு உடனே கழுத்தை பிடிச்சி 2 பேரும் வெடிகுண்டால இறந்த பிறகுதான் கழுத்தா இருக்கிறானுங்க. சீர்காழி சத்யா பேர் சொல்லி தலையை மட்டும் வெட்டுறா சத்யா, வேற எங்கேயும் வெட்டாத, தலையை மட்டும் வெட்டு சத்யான்னு சொல்லி வெட்டினாங்க சார். ஆம்புலன்ஸ் குமாரின் உறவினர்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் தடுக்க முயலும் போதெல்லாம் அந்த ரவுடி கும்பல் வெடிகுண்டுகளை வீசியபடியே இருந்தது. இதனையடுத்து 2 தலைகளுடன் தப்பிச் சென்றது அந்த கும்பல். இதன் பிறகு நடந்ததுதான் ரவுடித்தனத்தின் உச்சம். சம்பவ இடத்தில் இருந்து தப்பிச் சென்ற கொலையாளிகள் குமார் ஆம்புலன்ஸ் வைத்து தொழில் செய்து வந்த ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரிக்கு வந்தனர். மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பு இருவரின் தலைகளையும் வைத்தனர். கால்களால் பந்து போல எட்டி உதைத்துள்ளனர். கழுத்தை அறுத்து ஓபி கேட்டுக்கிட்ட மருத்துவமனை கிட்ட கொண்டு போட்ட பிறகு காலால எட்டு வச்சு பந்தாட்டு இருக்கானுவோம். பந்தா இங்கிருந்து போகல அண்ணாச்சி வாழ்க, அண்ணாச்சிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதாண்டா ஆகும்னு சொல்லிட்டு வாழ்வுன்னு சொல்லிட்டு போயிருக்கானோ. அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த ஹோட்டல் கடைகிட்ட வந்து குண்டு போட்டிருக்கானோ. சந்தோஷமா குண்டு போட்டிருக்கானோ, ஏன்னா தலையை எடுத்ததால குண்டு போட்டிருக்கானோ. இதை அங்கே நின்றவர்கள் பார்த்ததால் அவர்களை மிரட்டுவதற்காக
வெடிகுண்டுகளை வீசினார்கள். அந்த வெடிகுண்டுகள் வெடித்ததில் அருகே இருந்த ஹோட்டலின் கண்ணாடிகளும் ஒரு காரின் கண்ணாடியும் உடைந்து நொறுங்கியது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சிதம்பரம் நகரத்தையே அதிர வைத்து விட்டது அந்த கும்பல். சாலையெங்கும் ரத்தச் சுவடுகளை கண்ட பொதுமக்கள் அதிர்ந்து போனார்கள். இந்த சம்பவத்தில் சிலர் படுகாயத்துடன் அதிர்ஷ்டவசமாக தப்பித்துள்ளனர். முத்தமிழன், பால்ராஜ், சவுந்தர், பாண்டியன், மணி, பிரபாகரன் ஆகியோர் படுகாயமடைந்தவர்களுள் அடக்கம். அதிகாலையில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த காவல்துறையினர் விரைந்து வந்து வெடிக்காமல் கிடந்த குண்டுகளை முதலில் கைப்பற்றினர். கடலூரில் இருந்து மோப்பனாய் புரூனோ வரவழைக்கப்பட்டது. ஓரிடத்தில் ரத்தத்தை மோப்பம் பிடித்த புரூனோ பின்னர் நகரின் பல இடங்களுக்கு ஓடி பரபரப்பை அதிகப்படுத்தியது. ஆனால் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. இன்னொரு முறை இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி காட்ட முடியுமா என போலீசுக்கு சவால் விட்டு சென்றுள்ள இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்ன? ஆம்புலன்ஸ் குமாரும் ராஜேஷும் அப்படி என்ன தவறு செய்திருப்பார்கள்? ஆம்புலன்ஸ் குமாரையும் ராஜேஷையும் கொண்டவர்கள் அவர்களின் தலையை துண்டித்து மருத்துவமனையின் வாசலில் வைத்து பந்து போல உதைத்தது பொதுமக்களை கடுமையாக அச்சுறுத்தியுள்ளனர். இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் காவல்துறைக்கும் அவர்கள் சவால் விட்டதுதான். ஆம்புலன்ஸ் குமாரை பிரபல ரவுடி என்று சொல்கிறார்கள் காவல்துறையினர். இவருக்கும் மன்றோடு சந்திரன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. ஒரு கட்டத்தில் மன்றோடு சந்திரன் விபத்து ஒன்றில் இறக்க அதன் பிறகு அவரது தம்பி ஹரிக்கும் ஆம்புலன்ஸ் குமாருக்கும் விரோதம் தொடர்ந்துள்ளது. இதனையடுத்து ஹரி சுரேந்தர் என்பவரிடம் உதவி கேட்க அதன் பின்பே இந்த படுகொலை சம்பவம் நடந்துள்ளதாக காவல்துறை கூறுகிறது. இதுல வந்தது லெப்ட் செந்தில் விஜய் தான். அந்த சின்ன தம்பியோடைய மாமனா 2 பேரை கொன்னதால அவங்க 2 தம்பிங்க சித்தவா பசங்க தம்பிங்க எங்க வீட்டுல தங்கி இருக்கிறதால இவங்க அவங்களை கொன்னுடுவாங்கன்னு ஒரு யாரோ வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. கடந்த மே மாதம் சிதம்பரம் மாரியப்பா நகரில் மோகன்ராம் என்பவர் வெடிகுண்டு செய்தபோது அது வெடித்து படுகாயமடைந்தார். இந்த வழக்கில் குண்டு தயாரித்த சீர்காழி சத்யா உள்ளிட்ட பலர் சம்பந்தப்பட்டிருந்தனர். ஆம்புலன்ஸ் குமாரை கொல்வதற்குத்தான் மோகன்ராம் வெடிகுண்டு செய்ததாக அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சம்பவம் ஒருபுறம் இருக்க, ஆம்புலன்ஸ் குமாரின் குடும்பத்தினர் போலீசார் மீது கடும் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளனர். விறகு வெட்டுற கட்சி கூட முத கொண்டு போலீஸுங்க டெல்டா போலீஸுங்க எடுத்துட்டு போனாங்க சார். டிஎஸ்பி ராஜாராம் சார் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது போல குண்டு வெடிச்சது வேற ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா குண்டு வெடிச்சது எங்களுக்கு தான் சார். இது ஃபுல்லா போலீஸுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்கள்கிட்ட சொல்லிக்கவே இல்லை அவங்க. இதுல போலீஸ் உடம்புதான் சார். இதுல எங்க வீட்டுக்கு அந்த 2 பேரும் இறந்தது போலீஸ் உடம்புதான் சார். முக்கியமே அதான் சார் காரணம். போலீஸ் ஏன் போன் எடுக்கல? 2 பேருமே போன் கையில 2 பேர் கையிலயும் போன் தான் சார் இறந்து கிடந்திருக்காங்க. அந்த செல்லு போலீஸ் எடுத்துட்டு போனாங்களா இல்ல வெட்டினவங்க தான் எடுத்துட்டு போனாங்களோ தெரியல. ஆனா கேட்டதுக்கு போலீஸ் நாங்க எடுக்கல அப்படின்ட்டாங்க. மோகன்ராம் தரப்பினரால் தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என காவல்துறை கூறியதாக சொல்கிறார்கள் குமாரின் குடும்பத்தினர். அதாவது அந்த அறுத்து எங்க வீடு ஃபுல்லா ரத்தம் எல்லா செவத்திலயும் பதிஞ்சிருந்தது சார். வீடே ரத்த வெள்ளமா இருந்தது. இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த அளவுக்கு இவங்களை யார் இப்படி உருவாக்கி விட்டா? இந்த சிதம்பரத்துல இவ்வளவு அதாவது மோகன்ராம் வெடிகுண்டு வெடிக்கிற போதே யாருக்கு வெடிகுண்டு வச்சிருக்காங்கன்னு பப்ளிக்கா பத்திரிகை செய்தி வந்துருச்சு. வந்த உடனே போலீஸுங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது. ஆம்புலன்ஸ் குமாரையும் ராஜேஷையும் கொலை செய்ததாக கஜேந்திரன், பட்டாபி, சிவமணி, மணிகண்டன் ஆகிய 4 பேரை
உடனடியாக கைது செய்துள்ளது காவல்துறை. கைது செய்யப்பட்டவர்களிடம் இந்த கொலை எதற்காக செய்யப்பட்டது என விசாரித்தபோது ஹரியுடன் ஆம்புலன்ஸ் குமாருக்கு இருந்த பகையே காரணம் என கூறியுள்ளனர். ஆம்புலன்ஸ் குமாரும் ராஜேஷும் ஓரிரவில் சில நிமிடங்களில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் கொலையான விதம் சிதம்பரம் மக்களை இன்னமும் அச்சத்தில் இருக்க வைத்துள்ளது. 3 மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை பல்கலைக்கழக எல்லைக்குள்ள மாரியப்பா நகர்ல ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடிச்சு அது தயார் பண்ற பல பேர் காயமடைஞ்சு அவங்க கைது பண்ணி வழக்கு போட்டாங்க. அவங்கள கைது பண்ணி வழக்கு போட்டாங்களே தவிர அந்த நாட்டு வெடிகுண்டு இங்க செய்யக்கூடிய அந்த குழு, அந்த தீவிரவாத குழு, அந்த சமூக விரோத சக்திகள் எங்கிருந்து வந்தாங்க, யார் அவங்கள வரவழைச்சாங்க, இதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணது யாரு என்பதை பற்றி எல்லாம் காவல்துறை என்ன காரணத்தினாலேயோ விசாரிக்கல. அது வெடிச்சது, காயப்பட்டு அவங்கள மட்டும் கைது பண்ணி வழக்கு போட்டு அதோட விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே அண்ணாமலை காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஹரிங்கிற ஒரு வீட்டுல கழுத்து அறுபட்டு மரணமடைகிறார். அது காவல்துறை தற்கொலை என்று முடிவு பண்ணிட்டாங்க. தற்கொலையா கொலையா என்பது பெரிய கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. சிதம்பரம் ரவுடிகள் ராஜ்யம் செய்யும் இடமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டுகிறார் தொகுதி எம்எல்ஏவான பாலகிருஷ்ணன். இது மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிற பலர் குற்ற பின்னணி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம கவனிக்க வேண்டியது. அதாவது குற்ற பின்னணியில் இருக்கிறவர்கள் அவர்களே மாறி மாறி ஒருவரை கொலை செய்து கொள்ளுகிற அந்த போக்கு என்பது இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் இப்படி நடக்கிற கொலைகளை சாதிய பின்புலத்தை கொடுத்து அவங்களை தூக்கி பிடிக்கிற அந்த போக்கும் ரொம்ப வருத்தம் அளிக்கிற நிகழ்ச்சியா இருக்கு. சமூக விரோத சக்திகளை சமூக விரோதிகளாக பார்க்கணுமே தவிர அது அந்த ஜாதிக்கு அந்த ஜாதி வக்காலத்து வாங்குறது, இந்த ஜாதி வக்காலத்து வாங்குறதுன்னா அது சமூக விரோதிகளை மறைமுகமாக காப்பாற்றுவதற்கு தான் அது பயன்படும் என்பதை நாம சுட்டிக்காட்ட தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். சிதம்பரத்தில் அடுத்தடுத்து நடக்கும் குற்ற சம்பவங்களை காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார் பாலகிருஷ்ணன். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான விசாரணை கைதிகள் ஜெயில்களில் வாடுகின்றனர். இவர்களை மகிழ்வித்துள்ளது சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. விசாரணை கைதிகளை விடுவிக்க சொல்லும் அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது? சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கைதிகள். ஒன்னு தண்டனை கைதிகள், மற்றொன்று அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ். அதாவது அவங்க இந்த வழக்கை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் சிறைவாசிகள், தண்டனை பெறுவதற்கு முன்பாக இருக்கும் அந்த காலகட்டம். இந்த வகையில இந்தியா முழுமைக்கும் உள்ள சிறைச்சாலைகள்ல மொத்தம் 3,81,000 கைதிகள் இருக்கிறாங்க. அதுல தண்டனை கைதிகள் மற்றும் தண்டனை எதிர்நோக்கும், அதாவது வழக்கை எதிர்நோக்கும் கைதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க. அதுல சுமார் 2,54,000 கைதிகள் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், அதாவது வழக்கை நடத்திட்டு இருக்கிறவங்க தண்டனை பெறுவதற்கு முன்பாகவே அந்த குற்றம் புரிஞ்ச காலகட்டத்திலிருந்து அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாகும். இந்த சூழல்ல இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தில் 2 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. அந்த 2 பொதுநல வழக்குகளும் என்ன சொல்கிறது அப்படின்னா, சட்டப்பிரிவு 436A, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தண்டனை காலம் அப்படின்னா என்ன, அந்த தண்டனை காலத்தில் அந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்பாகவே அவங்க சிறைவாசிகள் உள்ள இருக்கிறவங்க அந்த 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கை எதிர்நோக்கும் பொழுது அதுல பாதி காலத்தை, சுமாராக 3 ஆண்டுகள் அப்படின்னு இருந்தா 1.5 வருஷம் அவங்க ஜெயிலே இருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழல்ல அவங்கள ஓன் பாண்ட்லயோ இல்லனா அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய பாண்ட்ல அவங்கள வெளியில விடுவதற்காக இருக்கக்கூடிய சட்டம். ஆனால் அந்த சட்டம் சரிவர பின்பற்றப்படுவதில்லை. இந்தியா முழுமைக்கும் இதன் காரணமாக சுமார் 2 லட்சத்துக்கு அதிகமான சிறைவாசிகள் அல்லல் படுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு 3 நீதிபதிகள், அதாவது இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு ஆய்வு செஞ்சு, அதாவது தேசிய குற்ற காப்பகம், அதாவது ஆவண காப்பகத்தில் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மாவட்ட நீதிபதிகளும் சரி,
நடுவர் நீதிமன்றமும் சரி, அவங்க வந்து ஜெயிலுக்கு போய் அக்டோபர் மாசம் 2014 அந்த முதல் தேதியிலிருந்து அவங்க உள்ள போய் ஆய்வு செஞ்சு அப்படி எத்தனை கைதிகள் இருக்கிறாங்களோ அவங்க சிறைவாசிகளாக இருப்பவர்கள் தண்டனை கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அங்க உள்ள இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க தண்டனை காலம் எவ்வளவோ அந்த வழக்குல வந்து எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அதுல பாதி தண்டனை காலத்தை கழிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களை அந்த வழக்குல இருந்து விடுவிக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்படி நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் நபர்களை ஜாமீனில் விடுவிக்கும் பொழுது அந்த நீதிபதிகளும் நடுவர்களும் வந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு வந்து அது எந்த மாதிரியான வழக்கு, எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க, ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுல பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உயர்நீதிமன்ற பதிவாளர்கள் வந்து இந்தியாவின் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு அவங்க அந்த கணக்குகளை வந்து தெரிவிக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கமே என்ன அப்படின்னா, பணம் இருப்பவர்களும் சரி செல்வந்தர்களும் சரி எப்படியாவது அவங்க ஜாமீன் பணம் செலவு பண்ணி ஜாமீன் கொடுத்து அவங்க வாங்கிடுறாங்க சட்டப்படியாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில். ஆனால் ஒரு அன்றாட வாழ்வுக்கு கஷ்டப்படும் அவங்க அல்லலுறும் அந்த நபர்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு அந்த ஜாமீனுக்காக கொடுக்கப்படும் தொகையும் சரி அந்த வழக்கு தொகையும் சரி அதுக்கான செலவுகளை வந்து சந்திக்க முடியாத சூழல்ல தான் அவங்க நீண்ட காலமாக உள்ள இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் வந்து சட்டத்தால் வந்து பாதுகாக்கப்படணும், பணம் இல்லைங்கிற காரணத்தினால அவங்க எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த 436A சட்டப்பிரிவு CRPC சொல்ற கூட்டின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வந்து மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பின் காரணமாக வந்து சிறைச்சாலைகள்ல வந்து இட நெருக்கடி மற்றும் வந்து அரசுக்கு வந்து கூடுதலான செலவுகள் ஏற்படுகிறது மற்றும் கண்காணிப்பு மற்றும் போலீஸ் வழிகாவல் போன்ற விஷயங்களுக்கு ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த உத்தரவின் வாயிலாக வந்து தீர்ந்து விட்டது என்றே சொல்லலாம். வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.